கட்டுரை. சதியாலோசனை. தேசிய பிராமணர்கள் என்போரும் தேசிய பிராமண பத்திரிகைகள் என்பதுவும் பிராமணரல்லாதாரை எவ்விதத்தில் அடக்கியாள்வது என்னும் விஷயமாய் பெரிய சதியாலோசனைகள் செய்து பிராமணரல்லாதார் செலவிலும் பிராமணரல்லாதார் உழைப்பிலும் தங்கள் காரியத்தை நடத்தி வருகிறது. பிராமணரல்லாதார்களில் பாமர ஜனங்களும் தங்களது அறியாமையினாலும் சோற்று பிரசாரகர்களும் இவர்களுக்கு அனுகூலமாயிருந்து தங்கள் சமூகத்தின் சுயமரியாதையை பாழாக்கி வருகின்றார்கள். தன்னுடைய சாமர்த்தியத்தினால் பிராமணரல்லாதாரில் பெரும்பாலோர் தன்னை நம்பும்படி செய்து அவர்களுக்கு தலைவருமாகி அச்செல்வாக்கால் மகாத்மாவின் பிரதம சீடராகி ஒரு நிலையான நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொண்ட ஸ்ரீமான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இப்பொழுது தமது சுயரூபத்தைக் காட்ட துணிந்துவிட்டார். ஒவ்வொரு நாளும் சட்டசபை தேர்தலுக்கு சுயராஜ்ய கட்சியாருக்கே ஓட்டு செய்யுங்கள், மதுவிலக்கு செய்ய அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்று விளம்பரம் போட்டு வருகிறார். சுயராஜ்ய கட்சியாரால் எப்படி மதுவிலக்கு செய்யக்கூடும் என்பதைப் பற்றி அநேக தடவைகளில் இவரே மறுத்து பேசியிருக்கிறார். சுயராஜ்ய கட்சி காரியதரிசியாகிய ஸ்ரீமான் சத்தியமூர்த்தியும் சுயராஜ்ய கட்சியின் மூலம் மதுவிலக்கு செய்ய முடியாதென்று சொல்லியிருக்கிறார். சுயராஜ்ய கட்சியின் ஆதிக்கத்தால் காங்கிரஸ் காரியதரிசியாகிய ஸ்ரீமான் ரெங்கசாமி ஐயங்காரும் தமது பத்திரிகையின் மூலம் தினமும் சாராயம் விற்று பணம் சம்பாதித்துக் கொண்டுதான் வருகிறார். கோயமுத்தூர் ஜில்லா சுயராஜ்ய கட்சி தலைவராகிய ஸ்ரீமான் சி.வி. வெங்கிட்டரமண ஐயங்காரோ இன்னமும் தமது மரங்களில் கள் உற்பத்தி செய்வதன் மூலம் பணம் சம்பாதித்துக் கொண்டுதான் வருகிறார். சுயராஜ்ய கட்சி தலைவர்களுக்கோ இன்னமும் மதுபானம் இல்லாவிட்டால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. இவ்வளவும் ஒருபுறமிருக்க ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியாரே சட்டசபைக்கு போவதைப் பற்றி பேசுகையில் வெளியில் சட்டமறு பேச் செய்து கள்ளை நிறுத்துவதென்றும் காசிக்கு போக முடியாவிட்டால் சட்டசபைக்கும் போய் கள்ளை குடிக்க வேண்டுமென்று சட்டம் செய்வதற்கு அனுகூலமாயிருக்கிற சட்டசபையாகிய கள்ளுக்கடைக்கு போவதா என்று பேசியிருக்கிறார். இவ்வார்த்தை சொன்னதற்காக இவர் பேரில் குற்றப்பத்திரிகை படிப்பதற்கு ஒரு தீர்மானத்தை ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி கொண்டு வந்து ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் சட்டசபையே கள்ளுக்கடை எனச் சொன்னது தப்பிதம் என்றும் அளவுக்கு மிஞ்சிக் கண்டித்து காரிய கமிட்டியில் பேசியிருக்கிறார். இதை ஸ்ரீமான்கள் எம்.கே. ஆச்சாரியாரும் தி. ஆதிநாராயண செட்டியாரும் ஆதரித்து வைது பேசினார்கள். அது சமயம் ஸ்ரீமான் ஈ.வெ. ராமசாமி நாயக்கர் எதிர்த்து சட்டசபையை பற்றி நிர்மாணத் திட்டங்களையும் விடுதலையையும் பொறுத்தவரையிலும் ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் சொன்னது போல் சட்டசபைகள் கள்ளுக்கடைகள்தான் என்றும் பேசி தீர்மானத்தை தோற்கடித்தார். இப்படியெல்லாம் இருக்க இப்பொழுது சட்டசபையில் கள்ளை ஒழிப்பதற்கு அனுகூலம் இருக்கிறது. சென்ற வருடம் கள்ளுக்கடையாயிருந்த சட்டசபையானது இவ்வருஷம் காசிக்கு சமானமாகிவிட்டது. ஆதலால் மேல்கண்ட கள்ளு உற்பத்திக்காரரும் கள்ளு விற்பனைக்காரரும் கள்ளு குடிப்பவர்களும் கள்ளு குடிப்பவர்களினால் ஜீவனம் செய்பவர்களும் சட்டசபையால் கள்ளை நிறுத்த முடியாது என்கிற தீர்மானம் உள்ளவர்களுமான சுயராஜ்ய கட்சியாருக்கே ஓட்டு கொடுங்கள் என்று உபதேசம் செய்ய வந்துவிட்டார். இதையும் பிராமண பத்திரிகைகள் கரைகட்டி விளம்பரம் செய்கின்றன. இதில் எவ்வளவு சதியாலோசனைகள் இருக்கின்றது என்பதையும் பிராமணரல்லாதாரை ஒழிப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாமென்று இத்தேசிய பிராமணர்களும் அவர்கள் பத்திரிகைகளும் கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றன என்பதையும் பொதுமக்கள் உணர்ந்து ஏமாந்து போகாமலிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். குடியரசு கட்டுரை, பிப்ரவரி 7, 1926.